பல பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான சந்தேகம். நம்ம ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கோம். இல்ல மாடியில இருக்கோம். திடீர்னு காக்கா தலையில தட்டிட்டு போயிடுச்சு. காக்காவோட ரெக்க தலையில பட்டுடுச்சு. இல்ல பாதம் கால் நம்ம தலையில பட்டுடுச்சு. அப்டின்னா என்னங்க? அப்டின்னா, அது உண்மையிலேயே 2 விஷயம் இருக்கு. அது சாதாரணமா எல்லாருக்கும் நடக்காது. அது 2 முக்கியமான காரணத்த உணர்த்துறதுக்காக தான் அந்த விஷயம் நடக்குது. இது குறிப்பா நம்ம சும்மா சொல்றத விட, இத பத்தி நம்மளுடைய புராணங்கள்ல ஏதாவது சொல்லியிருக்காங்களா அப்படின்னா, அது கண்டிப்பா உண்டு. ராமாயணத்துல சீதாதேவி வனவாசத்துல இருக்கும்போது, அ இந்திரனுடைய பையன் ஜெயந்த்ன்னு சொல்லி ஒருத்தன். அவன் காக்கா ரூபம் எடுத்து, காக்கா காக்கா மாதிரி அவன் மாறி, சீதாதேவியோட தலையில தட்டிட்டு போவான். அது ஒரு பெரிய கதை வரும். ஆனா, அந்த சம்பவத்துக்கு அடுத்தது தான் சீதாதேவிய ராவணன் தூக்கிட்டு போயிடுவான். அதுக்கப்புறமேட்டு தான் அவ்வளோ பெரிய பிரச்சனையே ஆரம்பிக்கும். ஸோ, அந்த மாதிரி காக்கா ஒருத்தர் தலையில தட்டியாச்சு, லைட்டா பட்டுட்டு போது அப்படின்னாலே, வாழ்க்கையில அதுக்கு அடுத்து வரக்கூடிய கஷ்டங்கள உணர்த்துறதுக்காக தான் இந்த சம்பவம் நடக்குது. அது முதல் காரணம். இன்னொரு 2வது காரணம் என்ன அப்படின்னா, பித்ரு தோஷம். அதாவது இந்த காக்கா ரூபத்துல யார் வருவாங்க அப்படின்னா, நம்மளுடைய பித்ருக்கள், முன்னோர்கள். ஸோ அவங்க நம்மகிட்ட ஏதோ ஒரு விஷயத்த உணர்த்துறாங்க. இப்போ நம்ம கரெக்ட்டா திதி அந்த மாரியான விஷயங்கள்லாம் கரெக்ட்டா குடுக்கறதில்ல, தர்ப்பணம் பண்றதில்ல அப்படின்ற பட்சத்தில, முன்னோர்கள் கொஞ்சம் வருத்தப்படுவாங்க. அத உணர்த்துறதுக்காகவும் விஷயம் இருக்கு. அது மட்டும் இல்லாம, வீட்ல அகால மரணம் அடைஞ்சவங்க யாராவது இருக்காங்க. யாராவது சூசைடு, ஆக்சிடென்ட்டு இந்த மாரி ஏதாவது அகால மரணம் அடைஞ்சவங்க இருக்காங்கன்னா, அந்த ஆன்மா முக்தி அடையல அப்படின்றத உணர்த்துறதுக்காகவும் இந்த சம்பவங்கள் நடக்கும்.